என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கால் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணேன். ஆனால் பேசின விதம் நார்மல் கிடையாது. சச்சின் தானே பேசுறது? நீங்க யாருன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பேர் இல்லையா? தல என் பேர் டோனி. ஒருத்தருக்கு கால் பண்ண போய் இன்னொருத்தருக்கு கால் மாதிரி நிறைய ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நடந்துச்சு. எத்தனை பேர் உண்மையாக சர்ப்ரைஸ் ஆனாங்க தெரியல, பட் நான் ஒரு கட்டத்தை சர்ப்ரைஸ் ஆனேன். என் பைத்தியமே நினைச்சிட்டானுங்க. That's such a super beautiful figure bro. Wow. சரி வாங்க வீடியோவுள்ள போகலாம். இந்த வீடியோவில் வர எல்லா விஷயமும் சும்மா சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால் இது யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கேம் ஆடுறது மூலமாக நீங்கள் நிறைய பணம் நீங்கள் வின் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது ட்ரஸ்டான ஒரு ஆப் சொல்கிறேன். அந்த ஆப் நேம் தான் பாரி மேட்ச். இதில் இருக்க ஸ்போர்ட்ஸ் கேம் அண்ட் சாம்பியன்ஷிப் கேமில் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது மூலமாக நிறைய கேஷ் வின் பண்ண முடியும். பிக் பேஷ் லீக் வேஜ், PKL அதாவது போயிட்டு இருக்க கபடி சீரியஸ், ISL, ஈவன் ஹார்ஸ் ரேசிங் கூட. பாரி மேட்ச் ஒரு லீகலான ஆப். இதில் மினிமம் டெபாசிட்டா உங்ககிட்ட இருக்கிற குறைஞ்சபட்ச காசை வச்சு டெபாசிட் பண்ணலாம். ஃபாஸ்ட் வித்ட்ராவல், அது மட்டும் இல்லாமல் 24 hours கஸ்டமர் சர்வீஸும் உங்களுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக பாரி மேட்ச் பற்றி ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்துருக்காங்க, கேஷ்பேக் ஆஃபர் அவங்களுடைய யூசர்ஸ்க்காக. மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. கூகுளில் பாரி மேட்ச் டைப் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அதுல சைன் அப் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரையும் உங்களுக்கான பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணுங்க. நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட் முடிஞ்சதுமே வெல்கம் போனஸோட நீங்க மணி வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாரி மேட்ச்ல நீங்க பார்க்க ஃபன்னான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேமஸ் கிரிக்கெட்டரான டேல் ஸ்டென்னோட சேர்ந்து பாரி மேட்ச்ல விளையாடலாம். சோ பாரி மேட்ச்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 15,000 ரூபாய்க்கு மேல வரைக்கும் வெல்கம் போனஸா பெறுங்க. ஹலோ தல. யாரு? தல ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் இது வரியா? நீங்க யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சச்சின் தானே பேசுறது? நீங்க யாருன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பேர் இல்லையா? தல என் பேர் டோனி. கேட்க போறோம் ப்ரோ, யாரு நீங்க? தல சச்சின் பேர் வச்சுக்கிட்டு நீ யாருன்னு கேக்குற? டோர்னமெண்ட் தல, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் வின்னு 10K தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா பசங்க கேட்டதுக்கு ஓம் பேர் தான் சொன்னாங்க. பெரிய லோக்கல் கைன்னு சொன்னாங்க, பெரிய பிளேயர்னு சொன்னாங்க. எவனோ கலாய்க்கிறீங்க, ஆனா எவன்னு தெரியல. தல இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் தல, இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். சச்சின் பேர் வச்சுக்கிட்டு வரலனா எப்படி தல? தோனி கூப்பிடுறேன், என்னக்காக வாங்க. இதோ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. ஆமா தல. அப்ப நீ வந்து எங்கன்னு தெரியுமா பேசுற? பி சந்தோஷ் கிட்ட அவங்க வீட்டான தானே? பி சந்தோஷா? தல எனக்கு அந்த பி பத்திலாம் தெரியாது, நான் டோனி தல. இது நைட் நேரத்துல எக்ஸ்ல இருக்குது தல. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். WCC ல இருந்தும் உங்ககிட்ட நேரா பேச சொல்லியிருக்காங்க தல. என்ன தல புரிஞ்சுக்க மாட்டே? பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரி உன்னோட ரியல் நேம் சொல்லி பார்க்கலாம். தலே மகேந்திர சிங் டோனி. ரியல் நேம் கேக்குறேன். மாஹி. பேப்பர் ஐடியா நீ? தல சிங் பத்ரியா? அவ பேரை சொல்லி. மேட்ச்க்கு நீ மேட்ச்க்கு வரையே இல்லையா? மேட்ச்க்கு வரலனா நான் கைக்வாட் எடுத்துக்கிறேன். நீ மேட்ச்க்கு வரையே இல்லையா? யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு ப்ரோ, அப்பதான் ப்ரோ. திரும்ப திரும்ப கேக்குறேன், நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன் தல. என் பேர் மாஹி. திரும்பறேன். மாஹி 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 கேள்விப்பட்டதில்ல? மாஹி. நைட் நேரத்துல எச்சரிக்கிறீங்க தலை. சச்சின் பேர் வச்சுட்டு நீ வரலனா இந்தியா காசிங்க. நீ வரையா இல்லையா? நீ வர சரியா? வர. சரி எங்க வரணும்? நேரா சேப்பாக்கம் வந்துரு. வந்துட்டு சேப்பாக்கம் வந்து நம்பர் கால் அடி. கிரவுண்டுக்குள்ள நான் கூப்பிட்டு போறேன். மேட்ச் விளையாடுறோம், 10K அடிக்கிறோம். டைம் பாஸ் ஆகலாம். சரியானா? மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்துற நீ, மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்துற. எவ்வளவு பெரிய ஆள்? மாகிக்கு ஒரு அர்த்தம் இல்லை, இந்த மாகியை அசிங்கப்படுத்துறியா? ஐயோ ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி வெறுப்பு பேசுறான் நைட்ல? ப்ரோ இன்னைக்கு நீங்க ஆகாஷ்க்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க தானே? ப்ரோ ராகுல் என்னடா இந்த வாய்ஸ் இங்க கேட்டவனே இருக்கு ரொம்ப நாளா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அசிங்கமா பேசிட்டு. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? சந்தோஷ் குமார் பேசுறேன்டா. டேய் என்னடா இந்த குமார்னு கேட்குற? டேய் குமார்டா. சரி சரி அதெல்லாம் விட மச்சான், என்ன போலீஸ் தேடுதுடா ஓகேவா? லாஸ்ட்டாக நீ கால் பண்ண நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உன் நம்பர் பிடிப்பாங்க. நீ கண்டிப்பாக சேஃப் ஆகிடு, அங்கே இருக்காத. உனக்கு கண்டிப்பாக அது சேஃப்டி கிடையாது ஓகேவா? கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருவாங்க மச்சான். எப்படியே எஸ்கேப் ஆகிடு. நான் பெங்களூர் சந்தோஷ், நீங்க யாரு? டேய் மச்சான், நீ பெங்களூர் சந்தோஷம் நல்லாவே தெரியும். நான் தெரிஞ்சு தான் நான் ஃபோன் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக அடித்து கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த நேரம் கூட ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்ரிதிங் எது வேணால் எப்போ ஆகலாம். ஆனால் குமார் சொன்ன எந்த விஷயத்தையும் லீக் பண்ணாத. எல்லாமே சேஃபாக இருக்குது, எல்லா விஷயமும் சேஃபாக இருக்குது ஓகேவா? டேய் சந்தோஷம் கேட்குதா? குமார் ராக்கும். ஹாய் யாரு? ப்ரோ என் நேம் வந்து ராகுல் ப்ரோ. யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன் ப்ரோ. என் சேனல் நேம் வந்து ராகுல் தமிழன். உங்கள் நேம் சந்தோஷ் தானே? ஆமா. ஞாபகம் இருக்கா ப்ரோ? நீங்கள் ஒரு மெயில் பண்ணியிருந்தீங்களே ப்ரோ. நீங்க ஐயோ கடவுளே. ஆக்சுவலி எனக்கு இருக்கிறதே 2 ஃப்ரெண்டு தான். அதுல குமார்ன்றவன் யார்? அதுவும் தமிழ்நாடுல இருந்து போன் பண்றாரு. யாரு? நான் யார்கிட்டயும் பேசவே இல்லையே. என்னடா டிலீட் பண்ணோம்? என்ன ஒன்னும் புரியலையே. நீ அங்க இருக்காதடா.
அந்த மாதிரி எனக்கு அங்க இருக்காதடா, தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நீ பெங்களூர்ல இருக்காதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ராகுல் தமிழன் கிட்ட இருந்தே ஆனா செம்மையாயிடுச்சு ப்ரோ, வேற லெவல். தேங்க்யூ ப்ரோ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் சாரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் ப்ரோ. ஐயோ ப்ரோ, இது நான் ஜாலியா தான் எடுத்துங்க ப்ரோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஐ மீன் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். எனக்கு பயமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே எனக்கு ரிப்ளையே வராதுன்னு நான் யோசிச்சேன், பார்த்தா எனக்கு போனே வந்துருச்சு, வேற லெவல். ஹாப்பியா ப்ரோ? சின்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தரலாம் சொல்லிட்டு நினைச்சேன் ப்ரோ. ரொம்ப ஹாப்பி சீரியஸா. ஹலோ, வேற மாதிரி தலை இன்ஸ்டா மீம் பேஜ்ல ஒவ்வொரு போஸ்டும் வேற மாதிரி இருக்கு. நான் மீன் பேஜ் வச்சுனே போஸ்டா போறிய தலை, அந்த பேஜ் படம்லாம் வரைஞ்சி கார்ட்டூன் ஆக்கி. ஓ அடியா, நீங்க யாருங்க? தலை உன் பேஜோட வெறித்தனமான ஃபேனு தலை. அந்த டிராயர் ஒருத்தர் இருக்காரு, இங்கிலீஷ் டிராயர், அவர் லியோனார்டோ டாவின்சி, அவருக்கு நீ மிஞ்சிருவ தலை. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். அப்படி ஒவ்வொரு இமேஜ் அப்படி இருக்குது. அதுவும் சரத்நாத் ஒரு இமேஜ் போட்டிருப்பியே தலை, வேற மாதிரி. அடுத்து ஒவ்வொரு இமேஜும் வேற மாதிரி வரையறியே, ரத்தத்துல ஊறி இருக்கா? என் பேரு இருக்கட்டும், நானும் உன்ன மாதிரி ஒரு கை தான் தலை, லோக்கல் கைனே வச்சுக்கோயேன். நீ ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வரைச்சு தரியா? தலை நான் சொல்றது கேளு, அசிங்க பத்திரியா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, அந்த டைட்டானிக் படத்துல ரோஸ் படக்கு வச்சு வரைவானே, எனக்கு அந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும் தலை, அந்த மாதிரி. அப்ப நீங்க நேர்ல வரணுமே தலை. ஐயோ, என்ன படுக்க வச்சு வரைக்கூடாது. என்ன தலை இவ்வளவு நேரம் பேசுறேன், நீ சைலண்டாவே பேசுற. கிட்ட வந்துட்ட, கண்டுபிடி. யூடியூபரா தலை? யூடியூபே நம்ம கையில இருக்கு தலை. நல்லா இருக்கு ப்ரோ, நீ எப்படி இருக்கீங்க? இல்ல பரவாயில்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையன் ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு மாதிரி தடுமாற்றமா எனக்கு ஃபீல் ஆச்சு, கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு வர ஒரு மாதிரி முக்கி பேச முடியல, அது தாங்கிட்டேன். ஆமா ப்ரோ, வீடியோ ஷூட்டிங். ஆமா ப்ரோ, நீங்க ஏதாச்சும் சொல்ல வரீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு? அதுமே சொல்ல வரல, நான் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். என்னோட போஸ்ட் ஒன்று இவர் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணியிருப்பாரு. உண்மையிலே எந்த மட்டும் கிடையாது, நிறைய பேர் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணி சூப்பராக வந்து அவர் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த பேஜை பார்க்கணும்னா என்னோட இன்ஸ்டால டேக் பண்ணியிருப்பேன், அது என்னோட ஸ்டோரியாகவும் போட்டு வச்சிருப்பேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற அன்னைக்கு மறக்காம செக் பண்ணுங்க. India has achieved the landmark of 150 crore vaccine. ஹாய் ப்ரோ. கால் பண்ணுறேன் ப்ரோ. புரியல ப்ரோ. அப்படின்ற ஒரு ஆப் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ வந்து லிங்க் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன், ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆகாஷா? ஆமா ப்ரோ. சரி ப்ரோ, சொல்லுங்க. பேரண்ட் எஜுகேஷன் வீடியோ ப்ரோ. ப்ரொமோஷனலா பண்றாங்க ப்ரோ. ஸோ இந்த குறிப்பிட்ட கேப்பில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசிட்டு இருந்தோம், அது சென்சார் செய்யப்படுகிறது. கட் த கேமரா. நான் அண்ணங்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ, இட்ஸ் டிஃபிகல்ட் ஆஃபர். இங்க தான் ப்ரோ இருக்கேன், அவன் கூப்பிட சொல்ல ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள. சரி ப்ரோ, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ரோ, ரேட் மட்டும் பார்த்து சொல்லுங்களேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் கேட்டு சொல்றேன். சரி 5 நிமிஷம். சரி ஓகே ப்ரோ. 15 minutes later. சொல்லுங்க. ப்ரோ தயா பேசுறேன். சொல்லுங்க. சிம்பிளி வேஸ்ட் சேனல்ல இருந்து கால் பண்ண சொல்லிருந்தாங்க. அவங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. தயா ப்ரோ பேசுறதா? ஆமா ப்ரோ, பெரிய ஃபேன் ப்ரோ ஆக்சுவலா. ஐயோ ப்ரோ, நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ. எனக்கு தெரியும் ப்ரோ, எனக்கு நான் ரிலேஷன் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. ஓய் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. நீங்க அந்த இந்த வீடியோ பண்ணிருந்தீங்களே, அந்த தட்ஸ் ஃபீமேல் கேரக்டர், தட்ஸ் அமேசிங் ப்ரோ. மை சிஸ்டர்லாம் பார்த்து டோட்டலி எக்ஸ்ப்ளோஸ் ஆயிட்டாங்க ப்ரோ. ப்ரோ பின்னிட்ட ப்ரோ, அந்த ரியாக்ஷன் கொடுப்ப அப்படியே நிப்ப பாரு ப்ரோ. நீலாம் பொண்ணாவே இருக்க வேண்டிய ஆளு ப்ரோ. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி டோட்டலி கொலாப்ஸ், என் பைத்தியமே நினைச்சிட்டானுங்க. That's such a super beautiful figure bro. Wow. How much? எப்படி ப்ரோ அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சது ப்ரோ? சான்ஸே இல்லை ப்ரோ. அவன் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்போ சர்ப்ரைஸ் பண்ணலாம், அது ஒரு vlog பண்ணலாம்னு ஐடியா இருந்துச்சு. ஓகே. யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சா. ஓகே ப்ரோ. இப்படி பண்ணா யாருமே பண்ணல. பட் ஆக்சுவலி ப்ரோ, யூஆர் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் எடிட்டர் ப்ரோ இந்த யூடியூப் சேனல் தமிழ் ப்ரோ. எவர் சி நான் மோஸ்ட்லி பார்ப்போம், உங்கள் எடிட்டிங்லாம் அவ்வளோ பங்கமாக இருக்கும் ப்ரோ, வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. உங்கள் கான்டாக்ட் கிடைக்கும் பார்த்து. சார் டுடே இஸ் மோஸ்ட் ஃபேவரட் டே ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, அடி போடே. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ, நீங்க சந்தோஷப்படுறத பார்த்து. ஏன்னா நம்மளும் வீடியோஸ் பண்றது இதுக்காக தானே.
ப்ரோ நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா ப்ரோ? ஆக்சுவலாக உண்மையில உங்கள் கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கு உங்ககிட்ட ஒரு மெசேஜ் கூட பண்ணதில்லை ப்ரோ. என் நேம் வந்து ராகுல் தமிழன் ப்ரோ. நீயா? ஐயோ, நான் யாரும் நினைச்சிருக்கேன். இல்லை ப்ரோ, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடான்னு இருந்தேன் ப்ரோ. பட் கபிலன் ப்ரோ கண்டுபிடிப்பாரு நினச்சேன் ப்ரோ. எனக்கு லைட்டா ரைனைஸ் ஆச்சு. இருந்தாலும் இந்த ஊர் சம்பந்தமா ஐயோ ஐயோ. நான் கபிலன் ப்ரோ கிட்ட வந்து இன்ஸ்டால வாய்ஸ் நோட் பேசியிருக்கேன் ப்ரோ. அவருக்கு என் வாய்ஸ் கண்டுபிடிச்சவர்னு நினைச்சேன் நான். சரி, ஹலோ, ஹரி ப்ரோ பேசுறியா? நீங்க சார் கார்டு மேலே இருக்க 14 நம்பர் சொல்லுங்க சார். உங்க ஏடிஎம் கார்டுக்கு கணக்கு டெபிட் ஆயிருக்கு சார். 1 lakh யூபிஐலேருந்து பேசுகிறோம் சார். சார் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1 lakh வந்து கார்டு டெபிட் ஆகிருக்கு, செலக்ட் ஆகிருக்கு சார். உங்கள் கார்டு மேலே இருக்கே 16 நம்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் நாளைக்கே வந்து காசு போட்டுருவோம் சார். நாளைக்கே போட்டுறீங்களா? நாளைக்கு போடுங்க, நாளைக்கு தான் கொஞ்சம் பிஸியா இருக்கு. அப்படியா? ஓகே சார். எப்போ சார் நீங்கள் கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். சார் நீங்கள் சொன்னா சார் உங்களுக்கு காசு போட முடியும். கவர்மெண்ட் காசு சார். இது செலெக்ஷன் ஆகுறது ரொம்ப கஷ்டம் சார். சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க சார். சார் உங்களுக்கு லோன் செலக்ட் ஆயிருக்கு சார். சார் உங்களுக்கு லோன் செலக்ட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு உங்க கார்டு மேல இருக்க 16 நம்பர் நீங்க சொன்னாதான் உங்க அக்கௌண்ட்டுக்கு நல்லா காசு போட முடியும். ஐயோ ரே பையா, இது கவர்மெண்ட் செலக்ஷன், இது தவிர்க்க முடியாதோ. இது கவர்மெண்டோட ஸ்கீமு. உங்க கார்டு மேல இருக்க 16 நம்பர் நீங்க சொன்னீங்கனால்தான் இது கரெக்டா இருக்கும்பா. எந்த கார்டு? விசிட்டிங் கார்டா? உங்களுடைய ஏடிஎம் கார்டு. என்கிட்ட அக்கௌண்டே இல்லையே. இல்ல சார், உங்க அக்கௌண்ட் பேங்க்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கால் பண்றதுக்கு முன்னாடி அவன்கிட்ட அக்கௌண்ட் இருக்கா கேட்டுட்டு கால் பண்ணேன் சார். ஆக்சுவலா உங்களுடைய யூடியூப் ஆட்சன்ஸ்ல இருந்து தான் எங்களுக்கு இந்த நம்பர் கிடைச்சிச்சு சார். நீங்க பேங்க்ல ஐடி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஆஃபரை வந்து அவங்க டெடிகேட் பண்ணி உள்ள போட்டிருந்தாங்க காசை. ஆனா இங்க பாரு, வளவளன்னு பேசான். நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். அப்படி என்ன சார் இந்த நேரத்துல எங்க காஞ்சி சரக்கு அடிச்சிட்டு இருக்கியா? ஏன் சார், கவர்மெண்டோட ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடிஜி உங்களுக்காகவே பர்சனலா உட்காந்து இந்த காசை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பாக்கெட்ல வைக்கிற மாதிரி வைக்க சொல்லியிருக்காரு. பாக்கெட்ல வச்சிரு, நான் அப்புறமேட்டு வாங்கிக்கிறேன். ஐயோ சார், உங்க கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்லு சார். தலையை கட் பண்ணிட்டாயா? ஹே ப்ரோ. ப்ரோ கேக்குதா? ப்ரோ என் நேம் ராகுல் ப்ரோ. ராகுல் தமிழன் ப்ரோ. நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். நான் தான் வந்து சார் கேட்கணும், ஓகேங்களா? நீங்க தப்பா எடுத்துக்கா. இது வந்து எனக்கு வாய்ஸ் தெரிஞ்சிச்சு. பசங்க யாராவது கலாய்க்கிறாங்களோன்னு சொல்லிட்டு அப்படி பேசுறேன். நினைச்சு எங்கேயோ கேட்ட, அதனாலதான் நடுவுல சைலண்டா இருந்தேன். ஓகே ப்ரோ. இந்த வீடியோ நான் ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கேன். எங்க லைட் ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் இல்லாம. சும்மா ஒரு டிஃபரெண்டான ட்ரை தான். இந்த லைட்டே சார்ஜ் போயிட்டு இருக்கு. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மணி சும்மா டம்மால் தட்டுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயங்கரமான ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த வீடியோல நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல உங்ககிட்ட பேசியிருந்தால் நான் பேசுறப்ப உங்களுக்கு பர்சனலா பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பை.